அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. சுதந்திர போராட்ட வீராங்கனை துர்கா தேவி பிறந்த தினம் என்று. துர்கா பாபினா அண்ணின் அர்த்தம். இன்று புரட்சி இயக்கத்தினரால் அழைக்கப்பட்டவரும் சுதந்திர போராட்ட வீராங்கனையுமான, நம்ம எப்போவுமே சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு, வீரர்கள்னால் ஆணும் சரி பெண்ணும் சரி மற்ற பாலினமும் சரி, அதுபோக வீரர்கள்னால பொதுவாக நாங்கள் ஆண்களை நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் பெண்களும் அதே அளவுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கிறாங்க, சுதந்திர போராட்டத்தில் மறைமுகமாக பங்காற்றியிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் துர்கா தேவி அப்படின்றவங்க ஒரு முக்கியமானவங்க. அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். இவங்க வெளிப்படையாகவே பணியாற்றியிருக்கிறாங்க, உள்ளார்ந்தும் பணியாற்றியிருக்காங்க. அதுபோலவே ஆண்களும் உள்ளார்ந்தும் வெளியார்ந்தும் பணியாற்றியிருப்பாங்க, மறைமுகமாகவும் நேர்முகமாகவும். உத்தரப்பிரதேச மாநிலம் காஷியாபாத் இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் கமிஷன் இருக்கிற ஊரில் பிறந்திருக்கிறாங்க. 1907ஆம் ஆண்டு சூரத் பிளவு நடந்த வருஷத்தில் அதே ஊரில் ஆரம்ப கல்வி கற்றார். 11 வயதில் இந்திய விடுதலை புரட்சி இயக்கத்தைச் சேர்ந்த பகவதி சரண் ஓராவுக்கு மணமுடிக்கப்பட்டார். இந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிபப்ளிக் கட்சியின் துடிப்புமிக்க உறுப்பினராக மாறினார். கணவனும் மனைவியும் தங்களுக்கு கிடைத்த செல்வத்தை விடுதலை போராட்ட இயக்கத்திற்கு செலவழித்தனர். அந்த இயக்கத்தினரிடையே துர்கா பாபியாக வலம் வந்தார். குண்டு தயாரிப்பதில் கணவருடன் சேர்ந்து மற்றவர்களுக்கு உதவினார். திட்டம் தீட்டுவதில் வல்லவர். லாலா லஜபதி ராயின் மரணத்துக்கு பழிவாங்குவதற்கான திட்டம் தீட்ட கட்சியின் கூட்டம் இவரது தலைமையில் நடைபெற்றது. பஞ்சாப் சிங்கத்தின் மரணத்துக்கு காரணமான காவல்துறை அதிகாரி ஸ்காட்டை கொலை செய்ய முடிவு செய்யப்பட்டது. முதலில் தானாகவே இந்த பணியை மேற்கொள்ள விரும்பினார். ஆனால் இறுதியில் பகத்சிங் மற்றும் சுகதேவிடம் இந்த பணி ஒப்படைக்கப்பட்டது. ஸ்காட்டுக்கு பதில் வேறு ஒரு காவல் அதிகாரி தவறுதலாக கொல்லப்பட்டு விட்டான். பகத்சிங்கும் சுகதேவும் வேலை முடிந்தவுடன் இவரது வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். இவர்களை பத்திரமாக மீட்டு லாகூரிலிருந்து வெளியே கொண்டு வரும் பணியை இவர் ஏற்றார். பகத்சிங் தன் நீண்ட முடி தாடியை களைந்தார். தனது கை குழந்தையை பகத்சிங்கிடம் கொடுத்துவிட்டு அவரது மனைவி போல இவர் நடக்க, பின்னால் சுகதேவ் இவர்களது வேலைக்காரன் போல வேடமணிந்து பெட்டி படுக்கையுடன் ரயில் நிலையம் வந்து சேர்ந்தனர். இவங்க 2 பேருக்கும் முன்னாடி அந்த பகத்சிங் படிச்சுக்கிட்டு இருக்கோம், சுகதேவ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பின்னாடி அவங்கள ஆப்ரேட் பண்ணவங்க, அதுக்கடுத்து அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்தவங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக இருக்குது. எப்படியாவது இவர்களை பிடித்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு ரயில் நிலையம் எங்கும் நின்றிருந்த ஏறக்குறைய 500 போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவி விட்டு கல்கத்தா வந்து சென்றனர். கல்கத்தா வந்து விட்டனர். அங்கேயும் அவர்கள் தங்குவதற்கான இடத்தையும் இவர்தான் ஏற்பாடு செய்தார். அதன் பிறகு நாடாளுமன்றத்தில் குண்டு வீசியதால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட வீரர்களை விடுவிக்க பிரம்ம பிரத்தியனம் செய்தார். தன் நகைகளை விற்று வழக்குக்காக செலவழித்தார். இவர்களை விடுவிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட இவரது கணவர் குண்டுகளை சோதிக்கும் சமயத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தார். ஆணோ பெண்ணோ புரட்சியும் போரையும் ஆயுதத்தை கையில் எடுத்தா அந்த ஆயுதத்தாலேயே இறந்து போவாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. எப்போதுமே புரட்சி வீரர்களின் எதிரியாக செயல்பட்ட பஞ்சாபின் முன்னாள் கவர்னர் ஹெய்லியை கொல்ல முடிவு செய்தார். அவரை நோக்கி இவர் சுட்டதில் ஹெய்லி தப்பித்து விட்டாலும் அவனது உதவியாளர்கள் படுகாயமடைந்தனர். கைது செய்யப்பட்ட இவருக்கு இந்த துர்காவதி தேவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சகாக்களையும் கணவரையும் விடுதலை போராட்டத்தில் பறிகொடுத்த இவருக்கு அவ்வப்போது தொல்லை கொடுத்து வந்த காவல்துறையிடமிருந்து தப்பிக்க தன் 5 வயது மகனுடன் ஊராக சென்றார். அந்த இடங்களில் ஆசிரியராக பணியாற்றினார். 1940இல் லக்னோவில் ஏழை குழந்தைகளுக்காக ஒரு பள்ளியை தொடங்கினார். நாடு விடுதலை அடைந்த பிறகு சாதாரண வாழ்க்கையை நடத்தி வந்தார். புரட்சி வீரர்களுக்கு வழிகாட்டியாகவும் இந்திய அக்னி என்று போற்றப்பட்ட வீராங்கனையுமான துர்காவதி தேவி 1999 90s கிட்ஸ் வந்து முடிஞ்சிருது. 2K கிட்ஸ் 1995க்கு அப்புறம் பிறகுறாங்க.
அந்த 2K கிட்ஸ் பிறக்கிற ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1999 92வது வயதில் மறைந்து விடுகிறார். இந்த முக்கியமான ஒரு பெண் ஆளுமை உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீராங்கனை துர்காவதி தேவி. நன்றி, வணக்கம்.